வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு ஐயோ இப்போ கூட நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட்ல சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன் ராஜபிரியன் ரிவ்யூன்னு. ஆனா அது பழகிட்டோம்ல, அதனால பார்த்தீங்கன்னா அங்கேயே போகுது. தமிழ் டைலாக் சேனல் இப்போ ராஜபிரியன் ரிவ்யூவா மாறி இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க மக்களே. இப்போ இந்த வாரம் மக்கள் யாரை பார்த்து வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் சொல்ல போறாங்கன்னு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது, ஓட் போட்டவங்க என்ன சொல்றாங்க, இந்த பக்கம் நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஓட் போட்டவங்க அந்த லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் வந்தோம்னா திவ்யா கடந்த வாரத்தில் 2வது இடத்துல இருந்தாங்க. டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு போனாங்க, 2வது இடத்துக்கு சாண்ட்ரா வந்தாங்க. இப்போ திவ்யா முதல் இடத்தை தக்க வச்சிருக்கிறாங்க. 13 பேர் நாமினேஷன்ல இருக்கிறாங்க. இந்த டைம்ல முதல் இடத்தை தக்க வைக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டாப் 3ல ஒருத்தங்க மாதிரி இல்லை அவங்க. இப்போ வெளியில இருக்கிறது கானா வினோத், எஃப்ஜே, இவர் கம்ருதன். இப்போ கானா வினோத்துக்கு வேணா சப்போர்ட் இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம தெரியல, அதை பார்க்கணும். இப்போ அவர் வந்தாருன்னா அப்படி பார்த்தாலும் இப்போ கானா வினோத்துக்கு உண்மையாவே கோட் அதிகமாக இருக்குன்னா அப்போ 2வது இடத்துல திவ்யா வந்துருவாங்கல்ல. ஸோ 2 பேரும் ஒன்றா வரும்போது எந்த இடத்துல இருக்காங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். வேற லெவல். இப்போ கிட்டத்தட்ட டைட்டில் வின்னர் ரேஸ்ல இவங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க. 2வது இடத்துல இருந்த சாண்ட்ரா இப்போ 2வது இடம் இல்லை, 3வது இடம் இல்லை, 4வது இடம் இல்லை, காணோம். அவங்க எங்கேயோ ரொம்ப கீழே போயிருக்கிறாங்க. அதை பற்றி தனியாக பேசுவோம். இப்போ பாரு 2வது இடத்துல இருக்கிறாங்க. பார்வதி இது வந்து பெரிய இடம் தாங்க. அவங்க எப்பவுமே டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்க, இல்லை டேஞ்சர் ஜோனுக்கு கொஞ்சம் மேலே இருப்பாங்க. இப்போ கடந்த வாரங்களில் விக்கல்ஸோட பிரச்சனை வந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே விக்கல்ஸு மேலே இவங்க கீழே அப்படி மாறி மாறி தான் வந்துட்டு இருந்தாங்க. கடந்த வாரத்தில் விக்கல்ஸ் 3வது இடத்துல இருந்தார், 4வது இடத்துல பார்வதி இருந்தாங்க, 5வது இடத்துல திவாகர் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி 2வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க, 3வது இடத்துல விக்ரம் இருக்கிறாரு 70,000 ஓட்டில். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா சபரி 57,000 ஓட்டில் பாவமாக இருக்கிறாரு. பாவம் இவர் அப்படின்னு தான் சொல்லணும். பல பேர் இவர் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நான் உட்பட ஆரம்பத்தில் எதிர்பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஆனால் உள்ள இருக்கணும்ல ஸ்டஃப் நம்ம எதிர்பார்க்கறதுல என்ன இருக்கு, கடைசியில் அவர் ஒரு குரூப்ல டூப் மாதிரி உட்காந்துருக்காரு, கேம் ஆட்டிருக்காரு. இனி வெளியே வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த பாடி. பார்ப்போம். அடுத்து 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா கெமி 48,000 ஓட்டில் இருக்கிறாங்க. கெமி இங்கே தான் வந்து சேஃப் ஜோன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கெமியும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கடந்த வாரத்தில் இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா திவாகர் இருந்தார். ஆனால் டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் கீழே இறக்கிட்டாங்க. திவாகர் கீழே வந்துட்டாரு, திவாகர் வெளியே போயிட்டாரு. அதே போல கெமி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வச்சுப்போம். அடுத்து 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா இருக்கிறாங்க 47,000 ஓட்டில். அரோரா வந்து இந்த வாரம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் எதிர்பார்த்தோம். ஒரு டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, டபுள் எவிக்ஷன் தான் பிளான் பண்ணோம், ஆனால் இப்போ வேற மாதிரி முடிவை மாத்திட்டோம், சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னாரு. அந்த வீக் டபுள் எவிக்ட் பண்ணியிருந்தா அரோரா வெளியே போயிருப்பாங்க. ஆனால் எதுக்காக அரோராவை காப்பாத்துறதுக்கு பண்ணாரான்னு தெரில. ஸோ அவங்க எஸ்கேப் பண்ணாங்க. அடுத்த வாரம் மாட்டுறாங்கடா தொக்கா அப்படின்னு பார்த்தோம். ஓப்பன் நாமினேஷன் வச்சாரு பிக் பாஸ். குத்தவே இல்லைங்க, ஒருத்தர் கூட ஒரு ஓட்டு கூட போடலங்க. ஸோ எஸ்கேப் ஆயிட்டாங்க அரோரா. அப்புறம் துஷார், பிரவீன் தான் மாட்டினாங்க. பிரவீன் மாதிரியான ஆளு கேமர் வெளியே போயிட்டாரு, அரோரா உள்ள இருந்தாங்க. நேற்று எபிசோட்ல பார்க்கும்போது இவங்களுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேற லெவல். அங்கங்கே பாயிண்ட் பேசுறது கரெக்டாக இருக்கு. ஆனால் நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க கொளுத்தி போடுற ஒரு கேமை தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஸ்வீட்டாக இருந்துக்கிட்டு மற்ற 2 பேரை மோத விடுற அந்த கேம் ஆடுறாங்க. இவங்க ஃபுல்லாக கேம் ஆட வந்தாங்கன்னா இதே எனர்ஜி லெவலில் பாசிட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவாக தான் இருப்பாங்க. ஆனாலும் ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நிச்சயமாக வராங்களான்னு பார்ப்போம். இப்போ இவங்க போவாங்கன்றது லிஸ்ட்லேயே இல்லைல்ல, கண்டிப்பாக இருப்பாங்க போல இருக்கு. நேற்று ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா கனியக்கா இருக்கிறாங்க 42,000 ஓட்டில். போன வாரம் இவங்க வெளியே போயிட்டாங்கன்னே நியூஸ் வந்துருச்சு. பிரிண்ட் மீடியாலாம் போட்டாங்க, நமக்கும் தகவல் வந்தது, நாமளும் வீடியோ போட்டிருந்தோம். கடைசி இதில் பார்த்தீங்கன்னா திவாகரை தூக்கிட்டாங்க. ஸோ பெரிய ட்விஸ்ட்டு. இப்போ கெமி எப்படி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னமோ அதே போல் கனியும் திவாகர் மாதிரி இப்போ சென்டரில் இருக்கிறாங்க. நாளைக்கு ஈவினிங் இல்லை நாளை மறுநாள் காலையிலக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அடுத்து 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுமை சாண்ட்ரா இருக்கிறாங்க. போன வாரத்தில் முதல் இடம், வீக்கெண்டில் 2வது இடம், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் 8வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் நாளைக்கு மாலை மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இறக்கிடுவாங்க போல இருக்கு. அடுத்து கீழே இறக்கிட்டு வந்து எப்படி திவாகருக்கு ஆச்சோ அதே போல் கெமி வரலாம், சாண்ட்ரா இவங்க கனி வரலாம், சாண்ட்ரா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உள்ளே இருக்கிறாங்க. போன முறை பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் அவருக்கு வந்து அந்த பாஸ் ஒன்று கொடுத்துட்டாங்கல்ல, அவர் வரல நாமினேஷனில். ஸோ இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. 2 பேருடைய சப்போர்ட்டும் இங்கே ஒன்றா குவிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த முறை 2 பேருடைய சப்போர்ட்டும் ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆனாலும் சாண்ட்ராக்கு இதுதான் இடமா, இவ்வளோ கீழவா அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் பார்வதி அந்த மாதிரி ஆடும்போது அங்கே தான் வச்சுருந்தாங்க. இப்போ பார்வதியோட டபுளாக ஒஸ்ட்டாக தான் சாண்ட்ரா போகிறாங்க.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடாவது ஒரு சப்போர்ட் இருக்குமே, கொஞ்சம் மேலே வைப்பாங்கன்னு பார்த்தா கனிக்கு கீழே வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, கனி அக்காக்கும் இவங்களுக்கும் ஒரு 1000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ கனி அக்கா கீழே வருவாங்க அப்படின்னா அப்போ சாண்ட்ராவும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேஞ்சர் ஜோன் எலிமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருந்தாலும் இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல அவங்க கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 9வது இடத்துல வியனா 39,000 ஓட்டில் இருக்கிறாங்க. 10வது இடத்துல பிரஜன் இருக்காரு 38,000 ஓட்டு. பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு 3,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. நடுவில் வியனா இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 11வது இடத்துல அமித் இருக்காரு 37,000 ஓட்டில். 12ல் சுபிக்ஷா 36,000 ஓட்டில் இருக்கிறாங்க. 13ல் ரம்யா 34,000 ஓட்டு. இந்த ரம்யா நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி சந்திரமுகி படத்தில் வர ஒரு அந்த பாம்பு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த வீட்டை சுற்றி சுற்றி இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. அவங்க போவோமான்றாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு டீமே கிளம்பிட்டாலும் செட்டை பிரிச்சாலும் அப்போ அவங்க இருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க உட்காந்துருக்கிறாங்க. சுபிக்ஷா கடந்த வாரத்திலையும் இவங்க டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க, இப்போ அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. பெரிய மாற்றம்லாம் இல்லை கேம்ல. 3வது இந்த அமித் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்திருக்கிறாரு. அதான் என்ன பெருசா பண்ணல, பாட்டு பாடுறாரு, லைவ் ஆடியன்ஸுக்கு ஓகே அங்கங்க. அது கூட இவர் பாட்டு என்ன சிங்கரா இவங்கெல்லாம் போயிட்டு பாட்டு பாடுங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கண்டென்ட்ல ஹெவியா வேணும், அவர் வரல. ஸோ டேஞ்சர் ஜோன். அன்அஃபிஷியல் என்ன சொல்லுதுன்னா இந்த 13 பேர்ல 3 பேரை பிக் பண்ணுங்க ஷார்ப்பா அப்படின்னா ரம்யா, சுபிக்ஷா, அமித் இந்த 3 பேர்ல ஒருத்தர் போலான்னு சொல்லுது. இல்லை இப்போ அன்அஃபிஷியலை பொறுத்தவரையும் ஒரு 5,000, 6,000, 7,000 ஓட் டிஃபரன்ஸ் இருந்தாலும் இருக்கிறவங்களும் போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சீசன்கள்ல. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. போன வாரம் கூட திவாகர் அப்படிதானே வந்தார் கீழே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பிரஜன், வியனா, சாண்ட்ரா, கனி கூட வச்சுக்கலாம். இது வந்து ட்விஸ்ட்னு ஒன்று நடந்தா இந்த 3 பேர் ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது, இதுதான் கரெக்டு அப்படின்னா அமித், சுபி, ரம்யாலேருந்து போவாங்க. இல்லை ட்விஸ்ட்னு ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த 3 பேர்லேருந்து இவங்க எஸ்கேப் ஆயிட்டு வியனா, பிரஜன், சாண்ட்ரா, கனி இவங்கலேருந்து ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன எப்போ இது வந்து அன்அஃபிஷியல் நிலவரம். இப்போ நம்ம கம்யூனிட்டி டாபிக் வந்தோம் அப்படின்னா இங்கே ஷார்ப்பாக ஒரு 3 பேரை எடுக்கணும்னா ரம்யா, வியனா, கெமின்னு எடுக்கிறாங்க. இங்கே அமித் வந்து லிஸ்ட்ல இல்லை. அதே போல் சுபிக்ஷா நம்ம லிஸ்ட்ல இல்லை. அன்அஃபிஷியல் இது நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஓட் போட்டவங்க சுபிக்ஷாவை போடல, கெமியை வச்சிருக்கிறாங்க. ரம்யா, வியனா இருக்கிறாங்க. அமித் இங்கே இல்லை. 3 பேரை சொல்லணும்னா வியனா, ரம்யா, கெமி இந்த 3 பேர்லேருந்து ஒருத்தர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுது. இல்லை இதை இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ 50% கீழே இருக்கிறவங்களும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதில் 48% பிரஜன் வாங்கியிருக்கிறாரு. கனி வந்து 46% இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியனா, கெமி, ரம்யா, பிரஜன், கனி இந்த 5 பேர்ல ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. இதே அன்அஃபிஷியல்ல அங்கே வந்து கனி, கெமி வந்து சேஃப்ல இருக்கிறாங்க. அமித், சுபிக்ஷா இருக்கிறாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அமித் இல்லை, கெமி, கனி வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் அன்அஃபிஷியல் ஸ்டேட்டஸ், நம்ம கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ். இதில் யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க? இப்போ பிளே வைஸ் பார்க்கும்போது ஃபுல் நெகட்டிவாக எடுத்திருக்கிறது சாண்ட்ரா, அந்த பக்கம் தான் வருது. ஆனால் அவங்க மட்டுமே நெகட்டிவாக எனக்கு தெரில. என்னை பொறுத்து நான் ரிவ்யூவில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நிறைய நெகட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவெல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் நெகட்டிவாக சொல்கிறாங்க. அது இப்போ அப்படி தான் சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன். நான் மொத்த கேஸும் ஒருத்தர் மேலே எழுத முடியாது, பல பேர் மேலே கேஸ் இருக்குது. இப்போ முக்கியமான விக்கெட் இப்போ எல்லாருமே பிரஜன் போயிட்டாருன்னா சாண்ட்ராவுடைய கேம் மாறும்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கவங்களும் ஆசைப்படுறாங்க இந்த தம்பதியை பிரிக்கணும் அப்படின்னு. அப்படி பிரிக்கணும்னா பிரஜனை தூக்குறாங்களா? தூக்கிட்டா இவங்க கேம் மாறுமா? இல்லைன்னா சாண்ட்ராவை தூக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்களா பிரஜனை உள்ள வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதில் உங்கள் ஆப்ஷன் என்ன? சாண்ட்ரா போக வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா சுபிக்ஷா, ரம்யா, அமித் இதுலேருந்து ஒருத்தர் போகிறாங்களா? இல்லைன்னா ட்விஸ்ட்னு வச்சு வியனா, கனி, சாண்ட்ரா இதில் யாராவது தூக்குறாங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.